Hello friends, வணக்கம். வெல்கம் டு Malathy's Hot Kitchen. நாம இன்னைக்கு செய்ய போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து கத்திரிக்காய் மசாலா பிரட்டல். இதை எப்படி ஈஸியாக செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 4 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி பவுடர் வந்து கலருக்காக எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 2 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, தாளிப்புக்கு கடுகு. இந்த கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த பொடிக்கு வந்து இந்த 3 பொருட்களை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். முழு தனியா, சீரகம், மிளகு. வாங்க இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், முழு தனியா இது 3த்தையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா 3மே பவுடர் ஆயிடுச்சு. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுப்போம். கடுகு வெடிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சேர்த்துப்போம். இந்த டிஷ்ஷுக்கு கத்திரிக்காவை நீல வாக்கில் தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். வேணாலும் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நிறம் மாறாது, கத்திரிக்காய் அப்படியே இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். காஷ்மீரி பவுடர், சில்லி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா படுற மாதிரி கலர் விட்டுக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு நம்ம கேஸை சிம்மில் வச்சிடலாம். சரி, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை சேர்த்துப்போம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படணும் மசாலாலாம். சரி, டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா பிரட்டல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச கத்திரிக்காய் மசாலா பிரட்டல் எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பை பாய்.